யூனிட்டரி ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? ஒற்றை ஆட்சி. இந்த பாலிடிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் தெரியாத யாருக்கும். யூனிட்டரி ஸ்டேட்ஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கே இருக்குது? நம்ம யாருன்னா ஒருத்தர் சொன்னு சொல்லோமா? நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேம்மா. வாத்தியார் அந்தவன்ல கேள்வி கேட்டு கிளாஸில் பழக்கம். சரி, வாத்தியாருங்களா அது யாருன்னா சொல்லுங்கள். யூனிட்டரி ஸ்டேட். நீ ஒரு ஆள், நீ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர். ஒரு அரசியலமைப்பு சட்டம் அதை உருவாக்குகிற பொழுது அதில் எப்பேற்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது தெரியுமா? முதல்ல என்ன பண்ணாங்க, அதை ரிப்பப்ளிக்குன்னே சொல்லக்கூடாதுன்னாங்க, சோஷியலிஸ்டிக்குன்னே சொல்லக்கூடாதுன்னாங்க. அப்படிலாம் சொன்ன காலம்லாம் உண்டு. அதையெல்லாம் மீறி தான் இந்த கான்ஸ்டியூஷனே சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சாவரின்னா இறையாண்மை, டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், ரிப்பப்ளிக் குடியரசு. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அப்பயே அந்த இதில் ரொம்ப பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது. யூனிட்டரி ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? யூனிட்டரி ஸ்டேட்னா என்ன? ஒற்றை ஆட்சி. இந்த பாலிடிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் தெரியாத யாருக்கும். யூனிட்டரி ஸ்டேட்னா கூட இன்னும் படிக்காமல் இருக்கிறீங்க. எல்லாம் பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தானே வந்திருக்கீங்க. யூனிட்டரி ஸ்டேட்ஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கே இருக்குது? நம்ம யாருன்னா ஒருத்தர் சொன்னு சொல்லோமா? நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேம்மா. வாத்தியார் அந்தவன்ல கேள்வி கேட்டு கிளாஸில் பழக்கம். யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குதா? தெரியாதா? சரி, வாத்தியாருங்களா அது யாருன்னா சொல்லுங்கள். யூனிட்டரி ஸ்டேட். நீ ஒரு ஆள், நீ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர். யூனிட்டரி ஸ்டேட்டுங்கிறது இங்கிலாந்து எக்ஸாம்பிள். அதுதான் யூனிட்டரி ஸ்டேட். இன்னும் இதுவே தெரியாமல் வந்துங்கிறீங்க. என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? என்ன பாலிடிக்ஸ் நடத்துறீங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஐயோ, பாண்டிச்சேரிக்கு தான். அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யூனியன் ஸ்டேட்ஸ், அது நாட் யூனிட்டரி ஸ்டேட்ஸ். எல்லாம் அதான் வாத்தியார்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ தான் மாணவர்கள் படிப்பாங்க. நான் அப்போ படித்தது இப்போ சொல்கிறேன். படிக்கும்போது படித்தது, வாத்தியாராக இருக்கும்போது படித்தது கூட கிடையாது. யூனிட்டரி ஸ்டேட், ஃபெடரல் ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட்னால் ஒரே மத்திய அரசாங்கம். அதன் கீழே இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்காது. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் மட்டும் இருக்கும். அதன் கீழே உள்ளாட்சித்துறைகள்லாம் இருக்கும். அதுதான் யூனிட்டரி ஸ்டேட்ஸ். அதுக்கு உதாரணம் இங்கிலாந்து, பிரிட்டன். இன்றைக்கும் அதுதான் யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு உதாரணம். அதே மாதிரி ஃபெடரல் ஸ்டேட், கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சின்னு சொன்னோம்னா அதுக்கு உதாரணம் அப்போ இருந்ததில் அமெரிக்கா தான். யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. கூட்டாட்சி. கூட்டாட்சின்னா என்ன? பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஒன்றிய அரசை உருவாக்கி, மத்திய அரசை உருவாக்கி, அதன் கீழே மாநில அரசுகள் இருப்பதுக்கு பேர் தான் கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சி யுஎஸ்ஏவில் அதுதான் முதல்ல உருவாக்கினது, கூட்டாட்சி. யூனிட்டரி ஸ்டேட், ஃபெடரல் ஸ்டேட்.